சூப்பரா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனா நான் மியூசிக் எதுவுமே இல்லை, படம் ராவா இருக்கு. இந்த மியூசிக் சத்தம் ஒரு பட்ஜெட்டே கம்மியா தான் இருக்கும் படத்துக்கு. பட்ஜெட்டே சுத்தமா செலவழிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வண்டி, ஒரு ஆட்டோ, 4 சாமியார், ஆக்ட்ரஸ், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே பெருசா இல்லை. நல்லா தான் இருந்தது படம். ரொம்ப சூரிய ஆக்டிங் சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பெருசா டைலாக்லாம், ஹீரோயினுக்கு டைலாக்லாம் எதுவுமே இல்லை, கடைசியா தான் பேசுறாங்க. நல்லா இருந்தது படம். செம மோக்கனே. வேற ஒண்ணுமே சொல்லல, உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க வந்து படத்தோட முடிவை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. சூரியன் சும்மா நடந்துகிட்டு இருப்பாரு, உச்சா விடுவாரு, அதான் காட்டியிருப்பாங்க. தயவு செஞ்சு படம்ன்ற பேர்ல சாவடிக்காதீங்க. அதை பார்த்து சிரிக்க கூட முடியல. பக்கத்து உட்காந்து டைலாக்கே புரியல. அங்க எங்கயா டைலாக் இருந்துச்சு? ஒரே சைலண்ட், முறைச்சு நிக்குது. கோழி போறதும் சூச்சு போறதுமாயா பார்க்க வந்தோம் நாங்க. 180 ரூபா டிக்கெட்டை கொடுத்து. ஐயோ, ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. டைரக்டர் சூப்பருங்க. இதை விட கேவலம் படம் எடுக்கவே முடியாது. மகா கேவலம் படமா பாரு. ஒரு ரீசன் வேணா, என்ன ஒரு ரீசன் வேணா. இது அம்மா முறை பிச்சத்துல இல்ல, பேசாம நல்ல வேலை. நீ போய் பாரு, நீ ஃபேமிலியை பார்த்தா உனக்கு தெரியும் என்னன்னு. சுத்தமா சூரி பேரு கெட்டு போச்சு. ஏதோ சூரிய நச்சுறா போல பார்க்கலாம் வந்தோம். நச்சுல பார்த்தா ஜீரோ தான். முன்னாடி அவன் நச்சா வச்சு அப்புறம் கோபமா வந்துடுறாரு. பொட்டுக்காளி 2வது ஃபிலிம். ஆக்சுவலா கூழாங்கல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் கூழாங்கலை பார்த்துட்டேன். நான் ஆக்சுவலாக என்னோட நெகட்டிவ் தான். இந்த ஃபிலிமோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது கமர்ஷியலாக அந்த மாதிரி ஃபிலிம் லாங்குவேஜுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, அதோட ரூட்டை ஒரு சமூகத்துக்கு எதிராக அதோட கல்ச்சரை, அந்த கல்ச்சர்ல இருக்க மனிதர்கள் எந்த மாதிரியான பிற்போக்கு செயல்கள் இருக்காங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கான். ஸோ ஒரு ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண்ணோட நிலை எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய வாழ்வியல்ல நமக்கு வந்து ரொம்ப டிராவல் ஃபிலிமா தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு டிராவலா இருக்கு. அதுக்குள்ள நடக்கிற ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அந்த சமூகத்துல நடக்கிற சின்ன சின்ன அழுத்தங்கள் எப்படி இருக்கு, அவளுக்கு வந்து டிஸ்டர்ப்டா என்ன மாதிரி கதையில பார்த்தா அவளை வச்சுதான் போயிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன டிஸ்டர்ப்னே தெரியாத மனநிலையில அவளை என்ன இது பண்ணி அவளை வந்து பயங்கர கொடுமைப்படுத்துற ஒரு இதை வந்து இந்த படம் நிறைய பேசியிருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை வேற மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, ஆனா இந்த படம் வேற மாதிரி பார்க்க வேண்டிய படம். இதை வேற மாதிரி நம்ம இதை அணுகணும் அப்படின்னா, இது என்ன டைரக்டர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில் பண்ணி நம்ம நிறைய இந்த இடத்துல பேசலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். அது ரொம்ப சூப்பரா எனக்கு தெரிஞ்ச அந்த படம் மியூசிக் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்குது வந்து ரொம்ப சூப்பர் தான். வாழ்வியலா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து நம்ம பின்னாடில இருந்தே நம்ம மூணாவதா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா, ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்றது ஒரு கதை. இது வந்து அதான் எல்லாமே நெகட்டிவ் ஆடியோ ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. பட்டு இது வந்து என்ன சொல்ற, கமர்ஷியல் ஆர்ட் ரெண்டா பிரிச்சு இப்ப கமர்ஷியல் மியூசிக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுலயே ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. 2வது என்ன சொல்றது, சாங்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப இது நம்ம சினிமா சார்ந்து இருக்கிறோமா, அதனால உள்ள என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியுது. ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுமா தெரியல. அது டிசப்பாயின்மெண்ட் தான். அது வேற வழி இல்லை. போக போக ஆடியன்ஸ் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு படம் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. பொட்டுக்காளி பார்த்தோம். படம் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். பட் படமாக ஒரு என்டர்டைன் பண்ணணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பொட்டுக்காளி பார்க்கலாம். ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறது சிரமம் தான். படம் எனக்கு பிடிச்சிருந்தது. இல்லை, இப்போ படம் ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு அடிமைத்தனமாக ஃபாலோ பண்ணுறத வந்து தவறுன்றத கிளைமேக்ஸில் உணர்த்துறாங்க. கிளைமேக்ஸில் வந்து யாருக்கு பேய் பிடிச்சிருக்குது, கூட்டிகிட்டு போனவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா, உண்மையில் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குதா அப்படின்றத ஆடியன்ஸாக டிசைட் பண்ணுங்க. நம்ம கையில் விட்டுருக்காங்க கிளைமேக்ஸை. அந்த வகையில் நமக்கு அந்த படம் நேர்த்தியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. கருத்து பெண்களுக்கு ஆசைகள் நிறைய இருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்குள்ள பேர் சொல்லி மூடி மறைச்சிடுறீங்க. அப்படி இல்லை, அவங்க மனசுக்குள்ள வேற ஒரு ஆசை இருக்கு, வேற ஒரு
அவங்களுடைய வேற அவங்க பிடிச்ச வேற விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்காம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க மேல வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. அப்படி இல்லை, ஆனா அவங்க மனசு என்ன தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் கதை. ரொம்ப நல்லா இருக்கு விஷயம். சூர்யா ஆக்டிங்ல நல்லா பண்ணிருக்காரு. சூரியலாம் நடிச்சுமே தெரியல யாருமே. எந்த கேரக்டருமே நடிச்சுமே தெரியல. எல்லா கேரக்டரும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. உண்மையில ஒரு வில்லேஜ்ல நம்ம அப்படி பார்த்தா எங்க ஊர்ல பாக்குறோம் இல்லையா, அப்படிதான் இருந்தாங்க எல்லாமே. அப்படி யாரும் வந்து நடிச்ச மேலே யாருமே இல்லை. அவ்வளவு நான் நடிகா தெரியல மாதிரி. அவ்வளவு இருந்துச்சு எல்லாமே. கொஞ்சம் பப்ளிக்ல வந்து சொன்னாங்க படம் அவங்களுக்கு நல்லா மாறியா இருக்கு. இல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த மியூசிக் பாட்டு எல்லாம் கேட்டிருக்கும் இல்லையா, அப்படி பார்த்து அந்த அதே பழைக்காங்கல்ல. இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் அந்த விஷயம், அதனால அவங்க பிடிக்கல. இன்னொன்னு வந்து இப்ப எல்லா படங்களுமே வந்து ஒரு காமெடி இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்குல்ல, இப்படிதான் இல்லை எல்லா படமும் போயிட்டு இருக்கு. அதனால இது கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு பிடிக்க சொல்றது அவங்களுக்கு ஓகே. பட் நம்ம பிடிச்சிருக்கு. நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்புறம் எல்லா படத்துலயும் வந்து கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். இல்ல கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் நீங்களே வந்து கிளைமேக்ஸ் ஃபீல் பண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே போகணுமா இல்லை போக வேணாமா அப்படி நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு கிளைமேக்ஸ் நம்ம கையில் தராங்க. நல்லா இருந்துச்சு. அது புதுசாக இருக்குது. அந்த புதுசாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரேட்டிங் தெரியல. அந்த படம் நல்லா இருக்கு. வினோத் வந்து ஒரு சிறந்த மூவி. பொட்டுக்காலியா இருந்து டைட்டில் காலிலே ஒரு மியூசிக்கே இல்லாமல் ஒரு அந்த அதோட கூவுறதுலேயே ஒரு மியூசிக் ரெடி பண்ணி அதுலேருந்தே அந்த அவரோட சவுண்டு எல்லாம் காமிச்சிருக்காரு. படம் எப்படின்னா, நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தோம் தான், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போதே என்னோட ரிலேட்டிவ், பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்லேயே அப்படி நடந்திருக்கு. அது வந்து இப்போ வந்து எல்லாரும் புரிய வைக்கிறாரு. இந்த உள்ளே வந்த படம் பார்க்க வந்தவங்களுக்கு பாதி பேர் வந்து அந்த கிராமத்தில் அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எப்படின்னா அவங்களுக்கும் புரியலை, உள்ள வந்தவங்க படம் புரியலை. அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது ஒரு டாட் வச்சு முடிக்கிறாரு. சூரிக்கு வந்து புரிஞ்ச மாதிரி காட்டுறாரு. அந்த புரிஞ்ச பாதி பேர் படம் நல்லா இருக்குன்னு வெளில வராங்க. புரியாத ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, வாவான்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ புரியுமோ அப்போ வந்து பெண் சுகந்தம்னு சொல்கிறாங்களே, அது வந்து கண்டிப்பாக வருது. அடுத்து எது ரொம்ப ஆனா பெண்ணோட ஆக்டிங், ஆனா பெண் அவங்க ஆக்டிங். சூர்யா ஆக்டிங். சூரி அவர் என்ன ப்ரோ, அவர் ஒரு பாட்டு பண்ணதுக்கு ஒரு அடி அடிக்கிறாரு. ஐயோ ஐயோ கண்டே என்ன ப்ரோ, ரேட்டிங்லாம் என்ன செம படம் ப்ரோ. மூவி நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாவே எல்லாருமே பார்க்கலாம். பட் ஆனா எல்லாருக்கும் போயிட்டு கனெக்ட் ஆகல. அதனால பக்கத்துல இருக்கிற ஏத்தாப்புல இருக்கிறவங்க நிறைய பேருக்குமே வந்து அது சரியா கவனிக்காதனால அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. பட் ஆனா அத சரியா கவனிச்சோன்னா நம்ம பார்த்து புரிஞ்சு இது பண்ணிக்கலாம்னு எனக்கு ரொம்ப வல்கரா இருக்கு. நிறைய ஃபீமேல்ஸ் இப்போ வல்கரா இருக்கிறது வந்து நடக்கிறது எல்லாரும் பார்க்கணுங்கிறது கிடையாது. லைக் வல்கர் சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ பிடிச்சவங்க வந்து பார்த்தா அது கரெக்டா இருக்கு. என்ன ஸ்டோரி சொல்ல வர? லைக் வந்து அவங்க வந்து ஹீரோயின் வந்து காலேஜ்ல அவங்க படிச்ச இடத்துல வந்து விரும்பி இருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கு வந்து அது புரியல. ஃபேமிலிக்கு வந்து இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதெல்லாம் அந்த சூழல்ல வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து புரியலைங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது புரியாம வந்து இங்க வந்து மந்திரம் பண்றது அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பேய் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அவங்களே ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஏதோ மந்திரிச்சு வச்சுட்டானோ இல்ல பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததை விட இது வந்து வேற மாதிரி இருந்தது. அதுல ரொம்ப நல்ல டைப் மாதிரியும் ரொம்ப காம் டைப்பு, ரொம்ப குட் பர்சன் மாதிரி, ஒரு குட் பர்சனுக்கும் ஒரு பேட் பர்சனுக்கும் டிஃபரன்ஸ் மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு என்னவோ அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வந்து ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருக்காங்க. ஆமா, என்ன சொல்லுவீங்க? அது வந்து ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ வந்து எனக்கு என்ன புரிதல் இருந்ததுன்னா, சரி அது வந்து அந்த ஹீரோ வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஹீரோயினை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு அந்த மந்திரம் பண்றது வந்து என்ன நம்ம வீட்டு பொண்ணு வந்து இப்படி பண்றாங்க அந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ண விதம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது வந்து சரி அவர் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்காரு போல அப்படிங்கிறது வந்து கடைசியில எனக்கு புரிஞ்சுது. ஆனா ஆடியன்ஸ் கையில கிளைமேக்ஸ் விட்டுட்டாங்க.
கிளைமேக்ஸ் என்ன மாதிரி கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்போ உங்க கையில கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கிளைமேக்ஸ் நீங்க ஆக்சுவலா அது அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு வந்து அவங்க வேற ஒருத்தரை விரும்புறாங்க, அது வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல சரிப்பா இந்த மாதிரி போனா போப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா சூரி கேரக்டர் வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால அந்த மாதிரி அது வந்து இப்போ ஃபுல்லாவே ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல விட்டுட்டாங்க. ஏன்னா மாறி இருப்பாரா இல்லையா அது தெரியல அவங்களுக்கு. வந்து பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு ரேட்டிங் கொடுத்து இது வந்து நான் இது பண்ணல, பட் நல்லா இருக்கு.